வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடு சிக்கன் மோமோ செய்ய போகிறோம். ஃப்ரைடு சிக்கன் மோமோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன், மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 3 சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், காஷ்மீர் மிளகாய் 3 எடுத்திருக்கேன், நம்ம ஒரு ரெட் சில்லி 2 எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, கார்லிக் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ்க்கு சட்னி அரைக்க போகிறோம். கார சட்னி. தக்காளி இந்த மாதிரி மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 வெட்டி எடுத்துக்கோங்க. வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, காஷ்மீர் மிளகாய், ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஊற்றி. இங்கே பாருங்கள், சட்னிக்கு நல்லா இதாகிடுச்சு. மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க, தக்காளியில் இருக்கிற ஸ்கின்னை. இங்கே பாருங்கள், நான் ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தக்காளி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டு அடிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டு அடிச்சிட்டு வந்துட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. சட்னி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க. இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரைடு சிக்கன் மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனை நம்ம ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தது அதை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் உப்பு அரைக்கும் போதே போட்டு எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நமக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மைதா மாவு இந்த மாதிரி பால் பிடிச்சிக்கோங்க. பால் பிடிச்சி வரமாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க, வரமாவு. இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இந்த கட்டையில் ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் மாதிரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதை மோல்டு எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். இதில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் எடுத்துட்டேன். இப்போ வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் கம்மியாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டஃபிங் வந்துடும். இப்போ இந்த எட்ஜஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு செய்யும்போது வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி மோலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு.
நான் மோமோஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து 2 பக்கம் வந்து திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சுக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை பாய்.